அப்பல்லோ மருத்துவமனையினுடைய நிர்வாக தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு வெளியீட்டில் தற்பொழுது மிக முக்கியமான அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சர் நல்லபடியாக உடல்நிலை தேறி வருகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சகஜமாக பேசி வருகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உணவை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தலைமை நிபுணர்கள் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டு சத்தான உணவு என்பது முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 22ஆம் தேதி முதலமைச்சர் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு வெளியாகும் 10வது அறிக்கையாகும். இந்த அறிக்கையில் பல முக்கிய அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் இதயம், நுரையீரல் உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மூத்த மருத்துவர்கள் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு தொடர்ந்து முதலமைச்சர் கண்காணிக்கப்பட்டு வருகிறார். அவருக்கு தேவையான அளவு தற்பொழுது தேவைப்படும் நிலையில் மூச்சு உதவியும் மற்றும் பிசியோதெரபியும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருவதாக இந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நிபுணர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு தொடர்ந்து முதலமைச்சருடைய உடல்நலம் தொடர்பான தரவுகளை கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்து அவர் நல்ல முறையில் முன்னேற்றம் கண்டு வருவதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் உடனடியாக சரியாகிவிடும் காய்ச்சல் தான், அதே போல நீர்ச்சத்து குறைபாடு தான் என்ற தகவல் சொல்லப்பட்டது மருத்துவமனை சார்பில் வெளியான அறிக்கையிலே. அதற்கு பிறகு நீண்ட சிகிச்சை என்பது எடுக்க வேண்டியது இருக்கிறது என்பதால் அவர் நீண்ட நாள் தங்க வேண்டியது இருக்கிறது என்று அறிவுறுத்தியுள்ளோம் என்ற தகவலை செய்திக்குறிப்பில் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருந்தது. அதற்கு பிறகு தற்பொழுது மீண்டும் ஒரு 10 நாள் இடைவேளைக்கு பிறகு ஒரு அறிக்கையை அப்பல்லோ நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நன்றாக இருக்கிறார், எந்த பீதிக்கும் இதில் இடமில்லை என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றவர்களோடு அவர் பேசி வருகிறார் என்ற தகவலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டு முதலமைச்சர் பூரண நலம் பெற்று வருகிறார் என்பதை உணர முடிகிறது. இது